Okay. நம்ம பார்க்க போற டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா இதுல இருக்க ரிஜெக்ட்ஸ் அப்படின்ற ஒரு மாடல் தான் நம்ம யூஸ் பண்ண போறோம். ரிஜெக்ட்ஸ் அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எதுக்காக நம்ம ஆக்சுவலா வந்து ரியல் டைம்ல யூஸ் பண்ணான்னு கேட்டீங்கன்னா ஒரு காம்ப்ளெக்ஸான ஒரு சர்ச்சிங் பேட்டர்ன் ஐடென்டிஃபை பண்றதுக்கு ஒரு காம்ப்ளெக்ஸ். இப்போ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காம்ப்ளெக்ஸான ஒரு அவுட்கம் எடுத்துட்டு வருது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ எனக்கு ஒரு கம்பெனில இருக்காங்க. கம்பெனில இருக்க பர்சன்ஸ்ல எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏல ஸ்டார்ட் ஆகிற ஒரு நேம் வேணும். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா எனக்கு இன்பிட்வீன் தேர்ட் கேரக்டரா எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு சின்ற ஒரு கேரக்டர்ல இருக்கணும் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காம்ப்ளெக்ஸான ஒரு அவுட்கமை நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஃபைண்ட் அவுட் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? இந்த மாதிரி சினாரியோஸ்லாம் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ரிஜெக்ட்ஸ் அப்படின்ற ஒரு மாடலை நம்மளால இங்க யூஸ் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? இதுல நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் இருக்கு. நம்ம யூஸ் பண்ற வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரிஜெக்ட்ஸை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்றோம். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா இந்த ரிஜெக்ட்ஸை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பவர்ஃபுல்லான ஒரு டூல் தான் வந்து பார்த்தீங்கன்னா இதுல இருக்க ரிஜெக்ட்ஸ்ன்ற ஒரு ஃபங்க்ஷன்ஸ். இந்த ரிஜெக்ட்ஸை யூஸ் பண்ணி நம்மளால வந்து பார்த்தோன்னா எல்லா லாங்குவேஜ்லயும் இந்த ரிஜெக்ட்ஸை வந்து பார்த்தோன்னா இம்ப்ளிமெண்டேஷன் பண்ண முடியும். லைக் ஜாவா, பைத்தான், C++, கோலாங், இந்த மாதிரி எல்லா லாங்குவேஜ்லயும் நம்மளால வந்து பார்த்தோன்னா இந்த ரிஜெக்ட்ஸ் அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷன்ஸை நம்மளால வந்து பார்த்தோன்னா யூஸ் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? இது எதுக்காக நம்ம ரியல் டைம்ல யூஸ் பண்ணலாம்னு கேட்டீங்கன்னா சர்ச்சிங் பேட்டர்ன். எனக்கு அந்த பேட்டர்னை பேஸ் பண்ணி ஒரு ஒரு பேட்டர்ன் இந்த மாதிரி இருக்கிற பேட்டர்ன் எனக்கு 5 கேரக்டர்ஸ்ல இருக்க ஒரு டெக்ஸ்ட் எனக்கு வேணும்ன்றதை நான் வந்து பார்த்தோன்னா ஐடென்டிஃபை பண்றதுக்கு இந்த ரிஜெக்ட் செட்ன்றதை யூஸ் பண்ணிக்க முடியும். இதுக்கு நம்மளுக்கு வந்து நிறைய ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் யூஸ் பண்ணணும். நமக்கு வந்து பார்த்தோன்னா டாலர் சிம்பிள், அண்ட் தென் பிளஸ், அண்ட் தென் கொஸ்டின் மார்க்ஸ், இந்த மாதிரி நிறைய சிம்பிள்ஸ் நம்மளுக்கு வந்து பார்த்தோன்னா அதை யூஸ் பண்ணுவோம். இதை பேஸ் பண்ணி நமக்கு இது ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் இது ஹெல்ப் பண்ணும். நம்மளுக்கு இந்த பேட்டர்னை கிரியேட் பண்றதுக்கு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் நம்மளுக்கு வந்து பார்த்தோன்னா ஹெல்ப் பண்ணுது. தென் நம்மளுக்கு வந்து பார்த்தோன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ரிஜெக்ட்ஸை யூஸ் பண்றதுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்தோன்னா இம்போர்ட் ஆர்இன்ற வந்து ஒரு லைப்ரரியை இம்போர்ட் பண்ற மாதிரி இருக்கும். தட் மீன்ஸ் இதுல இருக்க வந்து பார்த்தோன்னா ரெகுலர் எக்ஸ்பிரஷனை தான் வந்து பார்த்தோன்னா ஷார்ட் ஃபார்மா ஆர்இன்னு வந்து பார்த்தோன்னா கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல நம்மளுக்கு வந்து ஆர்இன்றதை கொடுக்கும் போது நம்மளுக்கு வந்து இதுக்கான அவுட்கம் நம்மளுக்கு வந்து பார்த்தோன்னா அதுல கிடைக்க வரும். இந்த ரிஜெக்ட்ஸ் என்ற பேட்டர்னை யூஸ் பண்ணி நம்மளால வந்து பார்த்தோன்னா இந்த இடத்துல இந்த ரிஜெக்ட்ஸ் என்ற ஒரு மாடலை நீங்க வந்து பார்த்தோன்னா இம்போர்ட் பண்ணிக்கலாம். இம்போர்ட் ஆர்இன்றத கொடுத்தீங்கன்னா இது பேஸ் பண்ணி நம்மளுக்கு வந்து பார்த்தோன்னா இதுல இருக்க லைப்ரரி நம்ம வந்து இம்போர்ட் பண்ணிக்க முடியும். இது எதுக்காக நம்ம மேக்ஸிமம் யூஸ் பண்ணணும்னு கேட்டீங்கன்னா இதுல இருக்க காம்ப்ளெக்ஸ் டெக்ஸ்ட் ஐடென்டிஃபை பண்றதுக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், என்கிட்ட வந்து பார்த்தோன்னா ஒரு கஸ்டமர் ஒரு நேம் இருக்காங்க, அபின்ற ஒரு நேம் இருக்கு. அண்ட் தென் பார்த்தோன்னா அக்ஷயான்ற ஒரு நேம் இருக்கு. இந்த மாதிரி எனக்கு ஏல ஸ்டார்ட் ஆகிற டேட்டா மட்டும் எனக்கு வேணும் அப்படின்றத நான் வந்து ஐடென்டிஃபை பண்றதுக்கு இந்த ரிஜெக்ட்ஸ்ன்ற ஒரு மாடலை நம்மளால வந்து பார்த்தோன்னா யூஸ் பண்ணிக்க முடியும். இந்த மாதிரி இந்த பேட்டர்ன்ல எனக்கு இருக்க பேஸ் பண்ணதுல இருக்க ஏல ஸ்டார்ட் ஆகிற டேட்டா மட்டும் ஐடென்டிஃபை பண்றதுக்கு நம்ம யூஸ் பண்ணிருக்க ஒரு லைப்ரரி தான் கேட்டீங்கன்னா இதுல இருக்க ரிஜெக்ட்ஸ்ன்ற ஃபங்க்ஷன்ஸ். இதை பேஸ் பண்ணி நம்ம வந்து டேட்டா வேலிடேஷன் பண்ணிக்க முடியும், எக்ஸ்ட்ராக்ஷன் பண்ணிக்க முடியும், அண்ட் தென் மேனிபுலேஷன்ஸ் பண்ண முடியும். தட் மீன்ஸ் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா வேலிடேட் பண்றதுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஜிமெயில் எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஜிமெயில் நம்ம கிரியேட் பண்றதுக்கு சில கிரெடென்ஷியல்ஸ் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், எனக்கு அதுக்கான பாஸ்வேர்ட் கிரியேட் பண்றது. ஃபார் எக்ஸாம்பிள், எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 6 லெட்டர்ஸ் ஆஃப் பாஸ்வேர்ட் எனக்கு வேணும். 6 லெட்டர்ஸ் ஆஃப் பாஸ்வேர்ட் மட்டும் அக்செப்ட் பண்ணிக்கணும். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா வேற என்ன ஸ்பெஷல் மேபி வந்து ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் யூஸ் பண்ணுவோம். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா அதில் இருக்க கேப்ஸ் லெட்டர் யூஸ் பண்ணும். இந்த மாதிரி பேட்டர்னை பேஸ் பண்ணி இதில் இருக்க ஜிமெயில் மட்டும் தான் எனக்கு அக்செப்ட் பண்ணிக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஜிமெயில எடுத்துட்டு போய் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா yahoo.com கொடுத்தீங்கன்னா இது ஒர்க் அவுட் ஆகாது. ஓகேங்களா? என்ன ரீசன்னாலும் கேட்டீங்கன்னா இது இது இதுக்கு பிஹைண்ட்ல நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேட்டர்னை கிரியேஷன் பண்ணி வச்சுருவாங்க. இப்போ ஜிமெயில் கொடுத்தா மட்டும்தான் இது அக்செப்ட் பண்ணிக்கும். சப்போஸ் உங்க யூசர் ஐடி சேம் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜிமெயில கொடுத்த அதே யூசர் நேம் கொடுத்துருந்தாலுமே அந்த சேம் இருக்க ஜிமெயில் வந்து பார்த்தோன்னா கொடுக்கும் போது தான் அதுக்கான இன்புட் நம்மளுக்கு வந்து பார்த்தோன்னா உள்ள போகும், அந்த வெப்சைட் குள்ள போகும். இல்லாட்டி நம்மளுக்கு வந்து பார்த்தோன்னா அது எரர் தான் த்ரோ. இந்த மாதிரி வேலிடேஷன் பண்றதுக்கு, எக்ஸ்ட்ராக்ஷன் பண்றதுக்கு, இதுல இருக்க டேட்டாவை எக்ஸ்ட்ராக்ஷன் பண்றதுக்கு இப்போ என்கிட்ட ஒரு ஒரு பேராகிராஃப் இருக்குன்னா அந்த பேராகிராஃப்ல எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு 4 லெட்டர்ஸ் ஆஃப் கேரக்டர்ஸ் மட்டும் எனக்கு வேணும். இங்கே நீங்க எடுத்துக்கலாம். மேபி எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 லெட்டர்ஸ் கேரக்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டேட்டா, அண்ட் தென் டெக்ஸ்ட், இந்த மாதிரி இருக்க 4 லெட்டர்ஸ் ஆஃப் கேரக்டர்ஸ் மட்டும் எனக்கு வேணும்னு நான் வந்து பார்த்தோன்னா பேட்டர்ன் கிரியேஷன் பண்ணிட்டேன்னா இதை மட்டும் நம்மளுக்கு தனியாக எக்ஸ்ட்ராக்ஷன் பண்ணி எடுக்க முடியும். ஓகேங்களா? இதுக்கு நம்ம வந்து பார்த்தோன்னா இந்த ரிஜெக்ஷன் ஃபங்க்ஷன்ஸை யூஸ் பண்ணி நம்ம வந்து பார்த்தோன்னா இதில் இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணிக்க முடியும். ஓகே. ஓகே. தென் நம்மளுக்கு வந்து பார்த்தோன்னா ஒரு பேசிக்ஸான இந்த சின்டாக்ஸ் வந்து பார்த்தோன்னா எப்படி கிரியேஷன்ஸ் பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா இதுதான் நம்மளோட பேசிக்ஸான சின்டாக்ஸ். இந்த சின்டாக்ஸை யூஸ் பண்ணி நம்மளால வந்து பார்த்தோன்னா இந்த பேசிக்ஸா நம்ம வந்து பார்த்தோன்னா இந்த கிரியேஷன்ஸ் பண்ண முடியும். இதுக்கு நம்மளுக்கு வந்து பார்த்தோன்னா ஒரு சின்டாக்ஸ் மீன்ஸ் ஒரு ரூல்ஸ். ஓகேங்களா? இந்த ரூல்ஸ் பேஸ் பண்ணி தான் என்னால வந்து பார்த்தோன்னா கிரியேஷன்ஸ் பண்ண முடியும் இந்த ரிஜெக்ட்ஸ்ன்ற ஒரு மாடலை இம்ப்ளிமெண்டேஷன் பண்றதுக்கு.
இதுல நமக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த மெட்டா கேரக்டர்ஸ் சொல்லுவாங்க. ஓகேங்களா? இந்த மெட்டா கேரக்டர்ஸ் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா இதுல யூஸ் பண்ற டாட், அலையாஸ், அண்ட் தென் பாத்தீங்கன்னா டாலர் சிம்பிள், இதுவுமே வந்து பாத்தீங்கன்னா இந்த மெட்டா கேரக்டர்ஸ் வந்து சொல்லுவாங்க. இந்த மெட்டா கேரக்டர்ஸ் என்ற ஒரு ஒரு ஸ்பெசிபிக்கான ஒரு ஃபங்க்ஷன்ஸ் என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, இதுல நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு பேட்டர்ன் கிரியேஷன் பண்றதுக்காக இந்த பர்டிகுலர் பேட்டர்ன் இப்ப எனக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த டாலர் சிம்பிள் எதுக்காக யூஸ் பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா இதுல இருக்கிற எண்ட் ஆஃப் த டேட்டா, தட் மீன்ஸ் எனக்கு வந்து எஸ்ல எண்ட் ஆகிற டேட்டா எனக்கு தேவைப்படுது, ஏல எண்ட் ஆகிற டேட்டா தேவைப்படுது. இந்த மாதிரி நான் வந்து ஐடென்டிஃபை பண்றதுக்கு நம்ம இந்த டாலர் சிம்பிள்ன்றது வந்து பாத்தீங்கன்னா யூஸ் பண்ணிப்போம். இதை பேஸ் பண்ணி நமக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த பேட்டர்னை பேஸ் பண்ணி இதுக்கான அவுட்கம் நம்ம வந்து பாத்தீங்கன்னா அதை டிஃபைன் பண்ணிக்க முடியும். இதுக்காக நம்ம வந்து பாத்தீங்கன்னா இந்த மெட்டா கேரக்டர்ஸ் நம்ம யூஸ் பண்ணுவோம். அண்ட் தென் பாத்தீங்கன்னா இது நம்மளுக்கு வந்து ஒரு கிளாஸஸ் அலோவ் டு ஃபிளெக்சிபிள் மேட்சிங் ஸ்பெசிபிக் செட் ஆஃப் கேரக்டர்ஸ். இந்த ஸ்பெசிபிக் கேரக்டரை மட்டும் ஐடென்டிஃபை பண்றதுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த ரவுண்ட் பிராக்கெட்ல மேபி எனக்கு வந்து பாத்தீங்கன்னா ஏல இருந்து ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு வந்து ஏல இருந்து நான் வந்து பாத்தீங்கன்னா டி வரைக்கும் எனக்கு வர கேரக்டர்ஸ் மட்டும் நான் ஐடென்டிஃபை பண்ணணும்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? இந்த மாதிரி சினாரியோஸ்ல நம்மளால வந்து பாத்தீங்கன்னா அதை யூஸ் பண்ணிக்க முடியும். இதை பேஸ் பண்ணி நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ஐடென்டிஃபை பண்ணிக்க முடியும். இதுதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த செட் ஆஃப் கேரக்டர்ஸ்ன்றது வந்து பாத்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. அண்ட் தென் பாத்தீங்கன்னா இதுல இருக்க குரூப்பிங் ஆஃப் வேல்யூஸ் இப்போ எனக்கு வந்து பாத்தீங்கன்னா 2 3 பேட்டர்ன் கூட நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஒரே நேரத்துல நம்மளால வந்து பாத்தீங்கன்னா டிஃபைன் பண்ணிக்க முடியும். இந்த ரிஜெக்ட்ஸ் இந்த மாடல் யூஸ் பண்ணி நம்ம வந்து பாத்தீங்கன்னா 2 3 பேட்டர்ன் கூட அட் டைம்ல நம்மளால வந்து பாத்தீங்கன்னா டிஃபைன் பண்ணிக்க முடியும். இதுக்கெல்லாம் நம்ம வந்து பாத்தீங்கன்னா யூஸ் பண்ணியிருக்கோம். ரிஜெக்ட்ஸை பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா இதுல இருக்க மேட்சிங் என்ற ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு, அண்ட் தென் சர்ச் என்ற ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு, ஃபைண்ட் ஆல், ஃபைண்ட் இட்டர், இது மாதிரி நிறைய ஃபங்க்ஷன்ஸ் நம்ம வந்து பாத்தீங்கன்னா இதுல யூஸ் பண்ண முடியும். இதுல இருக்க நம்ம வந்து பாத்தீங்கன்னா இதுல இருக்க நெக்ஸ்ட் பார்ட்ல நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா இதுக்கான ஃபங்க்ஷன்ஸ் நம்ம பார்ப்போம். என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ்லாம் இருக்கு, ரிஜெக்ட்ஸ்குள்ள என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு, எந்த எந்த மாதிரி ஃபங்க்ஷனுக்கு என்ன மாதிரி ஒரு ஒர்க்குக்கு இந்த ஃபங்க்ஷன்ஸ் யூஸ் பண்ணுவாங்கன்றத நம்ம வந்து பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் பார்ட்ல நம்ம பார்ப்போம். நம்ம ரியல் டைமா நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த டேட்டா சயின்ஸ் ரிலேட்டடான ஃபங்க்ஷன்ஸ்லாம் நம்ம ஒர்க் பண்ணும்போது டேட்டா வேலிடேஷன் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு ரிஜெக்ட்ஸ்ன்ற ஒரு பேட்டர்ன் நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நம்ம ரிஜெக்ட்ஸ் யூஸ் பண்ணி நம்ம வந்து பாத்தீங்கன்னா டேட்டாஸ் ஃபோன் நம்பர்ஸ், கிரெடிட் கார்டு நம்பர்ஸ், ரெடியூசிங் எரர்ஸ், இந்த மாதிரி நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ஐடென்டிஃபை பண்ண முடியும். இந்த டேட்டா வேலிடேஷன் டெக்னிக் வந்து பாத்தீங்கன்னா சொல்லுவாங்க. இந்த ரியல் டைம் யூஸ் கேசஸ்ல நமக்கு வந்து பாத்தீங்கன்னா இதுல இருக்க டேட்டா வேலிடேஷன் ப்ராசஸ்ல நமக்கு வந்து பாத்தீங்கன்னா யூஸ் பண்ணிக்க முடியும். தென் நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா வெப் ஸ்கிராப்பிங்ன்ற ஒரு டூல் இருக்கு. வெப் ஸ்கிராப்பிங்ன்ற ஒரு லைப்ரரி இருக்கு. அந்த வெப் ஸ்கிராப்பிங்ன்ற லைப்ரரி, வெப் ஸ்கிராப்பிங்ல நம்மளுக்கு வந்து பார்த்தா நிறைய பேட்டர்ன்ஸ் ஒரு வெப்சைட்ல ஒரு டேட்டாவை நம்ம வந்து பார்த்தோன்னா எடுக்கிறதுக்கு நம்ம இந்த வெப் ஸ்கிராப்பிங் அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷன்ஸ் யூஸ் பண்ணிக்க முடியும். இதுல நமக்கு நிறைய லைப்ரரிஸ் இருக்கு. சொல்ல போனீங்கன்னா நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதுல இருக்க ஸ்கிராப்பி அப்படின்றது இருக்கு. ஸ்கிராப்பி அண்ட் பியூட்டிஃபுல் சூப்ன்றத சொல்லுவாங்க, BS4 பியூட்டிஃபுல் சூப் அப்படின்றது இருக்கு. இதை பேஸ் பண்ணி நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெப்சைட்ல இருக்கிற டேட்டாவை ஸ்கிராப் பண்ணி எடுக்கிறதுக்கு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரிஜெக்ஷன்ற ஒரு மாடல்ஸை நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். இதை பேஸ் பண்ணி நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த இமெயில்ஸ், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கம்பெனியோட டீடைல்ஸ் தெரியணும். இப்போ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கம்பெனியில் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கஸ்டமரோட எனக்கு ஃபோன் நம்பர்ஸ், அந்த பார்த்தீங்கன்னா இந்த மார்க்கெட்டிங்கோட டீமோட இமெயில் ஐடிஸ், நம்பர்ஸ், இந்த மாதிரி இருக்கிற டேட்டாஸ் எனக்கு எக்ஸ்ட்ராக்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஒரு வெப்சைட்ல இருக்கிற டேட்டாவை நான் வந்து காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணாம நான் ஒரு கோடா பண்ணிட்டேன்னா ஆட்டோமேட்டிக்கா அதை ஸ்கிராப் பண்ணி நம்மளுக்கு அது கொடுத்துரும். இந்த மாதிரி மாடல்ஸ்க்குலாம் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இதுல இருக்க வெப் ஸ்கிராப்பிங்ன்ற ஒரு ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிருக்கோம். தென் பார்த்தீங்கன்னா நம்ம ரிஜெக்ட்ஸுமே இதுல இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணும். இந்த பேட்டர்னை பேஸ் பண்ணி ஐடென்டிஃபை பண்றதுக்கு நம்ம ரிஜெக்ட்ஸ்ன்ற ஒரு பேட்டர்ன்ஸ் நம்ம இந்த ஃபங்க்ஷன்ஸ் லைப்ரரியை நம்ம வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணிக்க முடியும். தென் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதுல இருக்க ஃபங்க்ஷன்ஸ்ல வேற என்னென்னலாம் பண்ண முடியும்னு கேட்டீங்கன்னா இதுல குரூப்பிங் பண்ற ஃபங்க்ஷன்ஸ், இதுல நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டேட்டாஸை குரூப் பண்ணி எடுக்கிறதுக்கு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபங்க்ஷன்ஸ்ல யூஸ் பண்ணிக்கிறோம். எஃபிஷியன்ட் டேட்டா ப்ராசஸிங், சரிங்களா? நம்ம டேட்டா வந்து ப்ராசஸ் பண்றதுக்கு நம்ம வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல ரிஜெக்ஷன்ன்றத மாடல் நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். நம்ம ஈஸியா நம்ம வந்து பாத்தீங்கன்னா அனலைசிஸ் பண்றதுக்கு, என்னோட டேட்டாஸை என்ஹான்சிங் பண்றதுக்கு நம்ம வந்து பாத்தீங்கன்னா இந்த ரிஜெக்ஷன்ற மாடல்ஸை நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். அண்ட் தென் பாத்தீங்கன்னா இந்த ஆப்டிமைசேஷன் பேட்டர்ன்ல நம்மளுக்கு நிறைய ஃபங்க்ஷன்ஸ் நம்ம வந்து பாத்தீங்கன்னா யூஸ் பண்ணுவோம். இதை பத்தி நம்ம வந்து பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் பார்ட்ல நம்ம வந்து பாத்தீங்கன்னா அந்த இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணுவோம். டேட்டா வேலிடேஷன் ப்ராசஸ்க்கு, எஃபிஷியன்ட் டெக்ஸ்ட் ப்ராசஸிங்க்கு, இந்த மாதிரி நிறைய பேட்டர்னுக்கு நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கண்டிஷன்ஸை நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணுவோம். இதுல காம்ப்ளெக்ஸான ஒரு பேட்டர்னை பேஸ் பண்ணி நம்ம ஐடென்டிஃபை பண்றதுக்கு இந்த ரிஜெக்ஷன் ஒரு மாடலை வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணுவோம். நம்ம மேனுவலா பண்றதை விட நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேஷனிக்கா நம்ம வந்து பண்ணும்போது நமக்கு ஹையர் அக்யூரேசியா நமக்கு இருக்கும்ன்றதை வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. அந்த பார்த்தீங்கன்னா இப்போ எனக்கு வந்து ஒரு பல்க் டேட்டா நான் ஐடென்டிஃபை பண்ணணும். என்கிட்ட வந்து ஒரு 2 3 பிடிஎஃப் இருக்கு. அந்த 2 3 பிடிஎஃப்ல இருக்கிற டேட்டாவை நான் வந்து பார்த்தீங்கன்னா ஐடென்டிஃபை பண்றதுக்குமே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரிஜெக்ஷன் யூஸ் பண்ணிக்க முடியும்.
ஃபார் எக்ஸாம்பிள் இந்த யூஸ் கேஸ்ல நமக்கு வந்து பார்த்தோன்னா ஒரு இன்சூரன்ஸ் டேட்டாஸ் இருக்கு. ஒரு யூஸ் கேஸா நான் வந்து பார்த்தோன்னா சொல்றேன். இந்த இந்த யூஸ் கேசஸ்ல எனக்கு வந்து பார்த்தோன்னா ஒரு இன்சூரன்ஸ், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு வந்து பார்த்தோன்னா ஒரு டூ வீலர் இன்சூரன்ஸ் எடுத்திருக்கு. எனக்கு எனக்கு தேவைப்படுற இம்பார்ட்டன்ட் டீடைல்ஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா, எனக்கு வந்து இதுல இருக்கிற டீடைல்ஸ்ல கஸ்டமரோட நேம், அண்ட் தென் பார்த்தோன்னா அதில் இருக்க வேலிடேஷன் டேட்டு, அந்த எண்ட் டேட்டு, அந்த ஸ்டார்ட் டேட்டு, இன்ஜின் நம்பர், சேசஸ் நம்பர், இந்த மாதிரி இருக்கிற டீடைல்ஸ் எனக்கு தேவைப்படும். இதை நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிடிஎஃப் நான் அப்லோட் பண்ணிட்டேன்னா ஆட்டோமேட்டிக்கா எனக்கு இதுக்கான பேட்டர்ன்ஸை நான் கிரியேஷன் பண்ணிட்டேன்னா அதுக்கேற்ற அவுட்புட்டை நம்மளுக்கு வந்து பார்த்தோன்னா அதை கிரியேஷன்ஸ் பண்றதுக்கு நம்ம வந்து பார்த்தோன்னா அந்த ரிஜெக்ட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி ரியல் டைம் யூஸ் கேஸ் யூஸ் பண்ணி நம்மளுக்கு வந்து இதில் ஐடென்டிஃபை பண்றதுக்கு நம்ம வந்து பார்த்தோன்னா இந்த ரிஜெக்ட்ஸ் ஒரு மாடல் நம்ம இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணிக்க முடியும். ஓகே, தட்ஸ் ஆல்.